11 things especially women waste money on. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்துட்டு பெண்கள் வந்து அஃபண்ட் ஆகிக்காதீங்க, ஒரு ஓப்பன் மைண்டோட அதை பாருங்கள். இதில் பாதி விஷயங்கள் பாதி மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சது, நான் மாற்றிக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதனால we can change for the better together. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஸோ தட் நிறைய உமனுக்கு இது ரீச் ஆகும். அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ். ஜென்ரலாக பார்த்தோன்னா காமெடியாக கூட இதெல்லாம் சொல்லுவாங்க, பொண்ணுங்க கிட்ட தான் கபோர்ட் வந்து இது நிறைய தேவைப்படும். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். 5 ஷெல்ஃப் 10 ஷெல்ஃப் இருக்குன்னா 8 ஷெல்ஃபில் லேடிஸோட ட்ரெஸ் இருக்கும், 2 ஷெல்ஃபில் தான் ஜென்ஸோடது இருக்கும். நிறைய இடத்துல இன்னுமே அப்படி தான் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸஸில் வந்து ரொம்ப பணம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது பெண்களாக தான் இருக்கும். நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட 20s. ஸோ நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த சீசனில் எனக்கு வந்துட்டு எந்த மாதிரி ட்ரெஸ்க்கு, இப்போது நம்மளுக்கு சம்மர், ஸோ சம்மரில் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஒரு வந்து ஒகேஷ்னல் வியர் அப்படின்னு ஒரு 4-5 அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோன்னா we can be comfortable அண்ட் நம்ம பணமும் சேவ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ ட்ராப் அப்படின்னு சொல்லி, இது ட்ராப்னு தான் சொல்லணும். அது எந்த ஒரு எலக்ட்ரானிக் அப்ளைன்ஸாக வேறுனாலும் இருக்கலாம், அது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், இல்லை வந்து குறிப்பாக ஃபோன், இதெல்லாம் வந்துட்டு இஎம்ஐ போட்டு அதிகமாக வந்துட்டு ஆண்களை புஷ் பண்ணி வாங்க வைக்கிறதும் பெண்கள் தான் அப்படின்னு சொல்ல தோணுது நிறைய இடங்கள். அது ஏன்னா வீட்டுக்கு வந்து தேவை, இந்த பொருள் வீட்டுக்கு தேவை, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் தேவைன்னு நம்ம புஷ் பண்ணுறோமோன்னு தோணுது. ஸோ அதை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக நான் பார்த்த நிறைய வீடியோவில் யூடியூப் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாளில் இஎம்ஐ போட்டு உடனே ஒரு ஃபோன் வாங்கி தான் வீடியோ எடுக்கணும், அப்படி கிடையாது. நான் வந்துட்டு சாதாரண ஃபோன்லேயே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்ம இருக்கிறத வச்சு கூட நம்ம பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த நிலைமை தான் இன்னமும் நிறையா பெண்களுக்கு இருக்குது, குறிப்பாக ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது. ஸோ இந்த மணி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது வாங்கணும்னா உடனே ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நம்ம அப்படி தான் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுக்க முடியுது. நமக்குன்னு ஒரு மணி வேணும், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷனை தான் இன்டர்வல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்டர்வல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இசிபிசி மாண்டசரி டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இதை வந்து ஆன்லைன் கோர்ஸ், நீங்கள் ஆன்லைன்லேயே இதை கற்றுக்க முடியும். நீங்கள் வேறு எங்கேயும் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் 12th குவாலிஃபைடாக இருந்தாலே போதும். இது வந்து டீச்சர் ஆகிறதுக்கான ஒரு ஆன்லைன் கோர்ஸ். இதை படிக்கிறது மூலமாக நீங்கள் டீச்சர் ஆகலாம். இது வந்து ஒரு 1 year கோர்ஸ். 8 month வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 4 month பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஸ்டைஃபன் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 hour தான் பேட்ச் வைஸ் கிளாஸு. ஸோ நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே இதை அட்டன் பண்ணலாம். இதில் எஜுகேஷனல் சைக்காலஜியை பற்றி கூட உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு டீச்சராக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட்டாகவும் இருக்க முடியும். ஏன்னா சைக்காலஜி, நீங்கள் கிட்ஸோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து ஈஸியாக வந்து கைட் பண்ணலாம், அவங்கள வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட அட்டென்ஷனை எப்படி ஈஸியாக கிராப் பண்ணுறது, இது எல்லாமே கற்றுக்கலாம். நீங்கள் இந்த 1 year எண்டில் 100% பிளேஸ்மெண்ட் வந்து இன்டர்வல் உங்களுக்கு தராங்க. இதில் வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. இன்டர்நேஷ்னல் வேலிட் யூகே சர்டிஃபிகேட் அண்ட் சீட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் நீங்கள் இன்டர்வல்லே நீங்கள் வேலைக்கு சேரலாம், இல்லை நீங்கள் வெளியில் வேறு எங்கேயாவது வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வேலைக்கு சேர முடியும். இது யூகே சர்டிஃபிகேட் இருக்கனால நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் போனால் கூட டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வீட்டில் இருந்தே டீச்சராகவும் இருந்து ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பெண்களுக்கு இந்த இன்டர்வல் வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியாமல் வேலையை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணவங்களும் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பெஸ்ட் சொல்யூஷனாக இன்டர்வல் கோர்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களோடதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் ஆப்ஸ். ஸோ நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல நம்ம ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கும்போது, இல்ல சும்மா ஏதாவது கிடைக்குமா? இந்த மாரி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வீட்ல வந்து இந்த இடத்துல இந்த டெக்கார் பண்ணலாம். இந்த மாரி வைக்கணும். இல்ல வந்து ட்ரெஸ்ஸுக்கா இருக்கலாம். இல்ல எதுக்கா வேணா இருக்கலாம். ஷாப்பிங் ஆப்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுன்னு பார்த்தா, அது கம்பேரிட்டிவ்லி பெண்கள் தான் ஜாஸ்தின்னு நெனைக்கிறேன். எங்க வீட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு ஷாம்பு வாங்குறதா இருந்தாலும், Amazonல வாங்கும்போது விலை கம்மியா கிடைக்குது. ஸோ முக்கியமான விஷயங்கள் நம்ம வாங்குறது ஓகே. பட் தேவையில்லாத விஷயங்கள நம்ம வந்து ரொம்ப அதையே பார்த்து, பார்த்து அதிலயே இதில கிடைக்குது, இதில வாங்கிடலாம், வாங்கிடலான்னு ரொம்ப அதில வாங்குறோமோன்னு தோணுது. ஸோ நம்ம ஷாப்பிங் ஆப்ஸ்ல வந்து ஆர்டர் பண்றதுல தேவையானத மட்டும் ஆர்டர் பண்ணணும். அடுத்தது ஃபுட் டெலிவரி சர்வீஸ். நான் வெளியில போய் சாப்பிடுற ஐட்டத்த சொல்லல. ஆ இந்த மாரி Zomato, Swiggy இந்த மாதிரியான இதில ஃபுட் வந்து ஆர்டர் பண்றோம். ஸோ இத ஆர்டர் பண்றது இது ஆண்களும் தான் பண்றாங்க. இல்ல இதில இருக்க எல்லா விஷயங்களும் ஆண்களும் பண்றக்கூடியது தான். பட் பெண்கள் அதிகமா பண்றதோ அப்படின்னு எனக்கு தோன்றது தான் நான் அதில ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில ஏன் வந்துட்டு இது ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு வந்து நெறைய சார்ஜஸ் இருக்கும். நம்ம போய் வாங்குறதுக்கும், நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்றதுக்கும் அமௌண்ட் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நெறைய தெரியும். நீங்க ஒரு டைம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இது தாராளமா புரியும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் எஸ்பெஷலி டிவில. டிவி ரீசென்ட்டா தான் நாங்க வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வாங்குனோம். அதில வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஸோ அதில வந்து என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரினிவல் ஆற மாரி ஆப்ஷன் தான் குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் மட்டும் தான் போட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நான் அமேசான் பிரைமோ, இல்ல நெட்ஃப்ளிக்ஸோ போடுறேன்னு, அத வந்து நம்ம வந்து மந்த்லி அத வந்து செக் பண்ணிக்கணும். அது ஆட்டோமேட்டிக் ரினிவல்ல இருக்கா? இல்ல கேன்சல் பண்ணிடணுமா? என்னங்கிறத பார்த்துக்கணும். டிவிலன்னு மட்டும் இல்ல, வேற ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ், இந்த பிரைம் ஷாப்பிங்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ்லாம் இருக்கு. ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோமா? அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா, அத வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்தது சில்ட்ரன் டாய்ஸ். ஸோ குழந்தைங்க அப்படின்னு வந்துட்டா, நம்ம வந்துட்டு குறிப்பா பெண்கள் தான் நான் சொல்லுவேன். இது மாரி வாங்கி குடுத்தா அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டா வச்சுக்கலாம். அந்த மாரி நம்ம ரொம்ப யோசிக்கிறோமோன்னு தோணுது. ஏன்னா நான் யோசிச்சது உண்டு. இத வாங்கி குடுக்கலாமா? அத வாங்கி குடுக்கலாமான்னு இருக்கறதுலயே ஒரு டைம் வந்துட்டு, என் பையனுக்கு வந்து ஒரு பெரிய சாஃப்ட் டாய் ஒண்ணு வாங்குனேன். ஒரு பெரிய டாக் மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ அது வந்து அ அவனுக்கு பிடிக்கும். அவன் வச்சு விளையாடுவான், என்ஜாய் பண்ணுவான்னு நெனச்சு ரூ. 1000 ரூ. 1500 செலவு பண்ணி அத வாங்கி குடுத்தேன். ஆக்சுவலா என்னன்னா, அவனுக்கு அது பிடிக்கவே இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் இல்ல எனக்கு இது வேண்டாம் டீக்ளட்டர் பண்ணிடுங்கன்னு சொன்னான். ஸோ என் ஹஸ்பண்ட் அப்பவே சொன்னாரு இத வாங்க வேண்டான்னு. நான் தான் கேட்கல. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ சில்ட்ரன் டாய்ஸ் வாங்கும்போது, நம்ம கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லா தான் வாங்கணும். அடுத்தது டக்குன்னு போயிட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துரலாம். ஏதாவது மளிகை சாமான் தீந்துருச்சு. டக்குன்னு போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம கடைக்கு போவோம். ஆனா அது போயிட்டு நம்ம நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடுகோ, இல்ல உளுந்தோ தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அத மட்டும் வாங்கிட்டு வரமாட்டோம். எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ரூ. 200 பில் வரும்னு நெனச்சோம்னா, ரூ. 500 ரூ. 1000 பில்லோட தான் வெளில வருவோம். இது குறிப்பா பெண்களுக்கு தான் அதிகமா நடக்கும். அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி இப்போ கிராசரி ஷாப்பிங் போம்போது, முடிஞ்ச அளவுக்கு நான் போமாட்டேன். ஹஸ்பண்ட மட்டும் போ சொல்லிடுவேன். ஏன்னா லிஸ்ட் எழுதி குடுத்துட்டா, லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் தான் அவர் வாங்கிட்டு வருவாரு. பட் நான் போனேன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா ஏதாவது 2, 3 ஐட்டம் எடுப்பேன். அது ஏன்னு தெரியல. இப்பவும் எனக்கு அது நடந்துட்டு தான் இருக்கு. தேவையானது தான் எடுப்பேன். பட் ஸ்டில் லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் எடுத்தா நம்மளுக்கு பணம் அதிகமாவே சேவ் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்தது மேக்கப் ஐட்டம்ஸ். ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். அதுல ஒண்ணு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்குன்னு தோணும். அதுக்கப்புறம் வேற ஒண்ணு பார்ப்போம். அது நல்லா இருக்குன்னு தோணும். ஆக்சுவலா என்னன்னா, நம்மளுக்கு என்ன சூட் ஆகுது? நம்மளுக்கு என்ன மேக்கப் சூட் ஆகுது? அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐடியாலஜி ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு மேக்கப் போட்டுக்கிறதுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு? எத நம்மளால சீக்கிரம் போட்டுக்க முடியுதா? இல்ல நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறதுக்கு அளவுக்கு டைம் இருக்குதா? இது எல்லாத்தையும் பார்த்து தான் மேக்கப் செட் பண்ணணும். ஆனா பெண்கள் வந்து அந்த மாரி பண்றது இல்ல. நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். மேக்கப் வீடியோஸ் அந்த மாரிலாம் பார்க்கும்போது. ஸோ நம்மளுக்கு என்ன சூட் ஆகுதோ அத மட்டும் போட்டா நம்ம வந்து பணம் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். அப்படிங்கிறது நான் ரொம்ப அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னு நெனைக்கிறேன். அது நம்ம ஸ்கின்னுக்குமே கூட நல்லது. ஸோ ஸ்கின் அப்படின்னு பேசும்போது அடுத்தது ஸ்கின் கேர். நான் ரீசென்ட்டா தான் கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் ஸ்கின் கேர்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்.
ஸோ ஆரம்பிச்ச புதுசுல நானுமே ஒரு சில ஐட்டம்ஸ் லைக் ஸ்னேல் மியூசின் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் அது இல்லாமலே என் ஸ்கின் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறத அந்த பாட்டில் ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறமா அதை நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற சீரம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிதான் போடணும்னு கிடையாது. நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஒரு லிப் பாம் அவ்வளோதான் யூஸ் பண்ணுறேன். அதுவே வந்து கண்டினியூஸாக இதே நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி டீனேஜ் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 20ஸ்ல இருக்கவங்கலாம் ரொம்ப 10 ஸ்டெப், 20 ஸ்டெப் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு வீடியோஸ் பார்க்கும்போது அது ரொம்ப நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அப்படின்னு தோணுது. அடுத்தது பியூட்டி பார்லர். ஸோ நான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வச்சு வீடியோ போடும்போது பியூட்டி பார்லர் சேர்க்காம விட்டுட்டீங்க. பியூட்டி பார்லர் வந்துட்டு ரொம்ப மெயினான எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நான் நிறைய பார்த்தேன். நான் பியூட்டி பார்லர் போகிறது வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக. நான் வீட்டிலே பண்ண ட்ரை பண்ணேன். அது வந்து ஆனால் எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால தான் அதுக்கு மட்டும் போவேன். அதுக்கு ஒரு ₹50 ஆகும். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போவேன். பட் நிறைய பேர் நிறைய சர்வீசஸ் எடுக்கிறோமோன்னு தோணுது. அது எல்லாமே உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. மெடிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையா? அது வந்து செல்ஃப் கேர்ன்னு நினச்சி நம்ம தேவையில்லாததை வேஸ்ட் பண்ணுறோமோ மணியை அப்படிங்கிறது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். அடுத்து டெக்கார் ஐட்டம். ஸோ டெக்கார் ஐட்டம் பற்றி நான் இதை பேச போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்த கமெண்ட் என்னன்னா, பெண்கள் தான் வந்து டெக்கார் ஐட்டம் வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலமாக தான் வீடு வந்து ஹவுஸ் வந்து ஹோமாக மாறுது அப்படின்றாங்க. ஸோ நானும் வந்து நிறைய டெக்கார் பண்ண ஆள் தான். டெக்கார் பீசஸே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஐட்டமாக இருக்கணும். அது வந்து இது க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது எல்லாமே வந்து நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் மூலமாக தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஸோ ஐ எம் ப்ராக்டிக்கலி இன்ஃப்ளூயன்சிங் ஆல் ஆஃப் யூ. நானுமே இதில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நானுமே இதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். சேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் இதில் ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். உங்கள் லைஃப்க்கு பெட்டராக இருக்கும். உங்களோட மணி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.